தங்கலான் மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 ஹவர்ஸுக்கு மேலே இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் வர சண்டே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிக்கஸ்ட்டாகவும் ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ரொம்ப பிக்கஸ்ட்டான ஒரு மூவியாகவும் விக்ரமுடைய ஆக்டிங்கில் தயாராகிருக்கு. விக்ரம் மட்டும் இல்லாமல் ரஞ்சித் அவர்களும் அவங்களுடைய சினிமா ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மாளவிகா மோகனன், டேனியல், விக்ரம் சொல்லிட்டு முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசான ஒரு ஸ்பீச் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட இப்போ இந்த தங்கலான் மூவியோடைய ஆடியோ லான்ச்சை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. வர ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் இது வரைக்கும் இந்த மூவியில் இருந்தால் 2 சாங்ஸை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப பெரிய வெயிட்டிங் தமிழ்நாட்டை இந்த தங்கலான் மூவி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். கேஜிஎஃப்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய சம்பவம் தான் இந்த தங்கலான். இதை தாண்டி ரஞ்சித்தோடைய அரசியல் மட்டும் இல்லாமல் அவருடைய போராட்டமும் கண்டிப்பாக இந்த மூவிக்குள்ளே இருக்கும். பார்க்கலாம் வர செப்டம்பர் 15க்கு மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. தலைவருடைய வேட்டையின் மூவி அக்டோபர் மந்தில் தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக துஷரா விஜயனுடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதா போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. தலைவருடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ஜெய்பீம் ஞானவேலுடைய டைரக்ஷனில் இந்த மூவி தயாராகிருக்கு. இப்போ இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டில் போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த மூவியோடைய எல்லா ஒர்க்கையுமே ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை தான் ஆரம்பிப்பாங்களே. அக்டோபர் மந்தில் கங்குவா மூவி கூட ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போய்கிட்டு இருக்கா. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. PS மித்தனுடைய டைரக்ஷனில் கார்த்தியோடைய ஆக்டிங்கில் இப்போ சர்தாருடைய 2வது பாகத்தோடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக இந்த மூவியில் யார் எல்லாமே ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அசிகா ரங்கநாதன் அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஹீரோயின் ரோலில் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மாளவிகா மோகனன் அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 ஹீரோயின் வந்த மாதிரியே செகண்ட் பார்ட்லேயும் 2 ஹீரோயின் இருக்காங்க. முதல் பாகம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்னு சொல்லணும். அதுவும் சோஷியல் கண்டென்ட்டை வச்சு PS மித்ரன் அவர்கள் செம்மையாக செஞ்சுருப்பார். கண்டிப்பாக சர்தாருடைய 2வது பக்கமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2025 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மூவியை நம்ம தேட்டர்லேயும் பார்த்துடலாம். பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அந்தகன் மூவியை தான் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோமே. இந்த மூவி இவருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லணும். இவருடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் இவருடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற மூவி. ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வர இருந்த மூவி இப்போ ஆகஸ்ட் 9க்கு தேட்டருக்கு வருது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டில் போய்கிட்டு இருக்க. ஒரு ஆகஸ்ட் 9 இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். தளபதி ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிற மூவினா அது கோட் மூவி தான். இந்த மூவியோடைய ஃபஸ்ட் ஹாஃபை தளபதிக்கு போட்டு காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு மூவி செம்மையாக இருக்கா. நான் மட்டும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இன்னொரு மூவியை வெங்கட் பிரபு கூட பண்ணுற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு. மூவியில் இருந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசான ட்ரோலுக்குள்ளாகி இருக்கா. இருந்தாலும் இந்த மூவியில் இருக்க சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியில் இருக்க மியூசிக் தான் யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு சாங்குமே அமையலை. பட் மூவியோடைய தீம் மியூசிக் இருக்குன்ற போல் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகியிருந்த அந்த கிளிப்ஸ் வீடியோவில் தீம் சூப்பராகவே இருந்தது. பட் சாங்ஸ் இது வரைக்கும் அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனாவது பிக்கப் ஆகுமா அப்படின்னு வர செப்டம்பர் 5 தேட்டரில் பார்த்தா தான் தெரியுமே. ஜிவியோடைய ஆக்டிங்கில் தங்கலான் வணங்கான் மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. நிலவுக்கு என்மேல் கோபம் அப்படின்ற மூவியும் இப்போ ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். இந்த மூவியை தனுஷ் அவர்கள் தான் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை தனுஷ் அவர்களே பாடியிருக்கிறதா ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த மூவியும் இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே நம்ம தேட்டரில் பார்க்கலாம். ரீசெண்டாக தனுஷோடைய டைரக்ஷன் ஆக்டிங்கில் ஒரு மூவியை தேட்டரில் பார்த்தோம். அவருடைய 50வது மூவி ராயன் மூவி தான். நல்ல ரெஸ்பான்ஸோட ஓடிக்கிட்டு இருக்க. இந்த நிலவுக்கு என்மேல் கோபம் மூவியும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனுடைய ஆக்டிங்கில் விஜய் மில்டனுடைய டைரக்ஷனில் மழை பிடிக்காத மனிதன் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பிரச்சனையோடு ரிலீஸ் ஆகியிருந்தது. மூவியில் இருக்க ஒரு சீன்ஸை டேரக்டர் தூக்க சொல்லியிருந்தார். ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்து அந்த சீனோட ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஒரு அப்டேட் போய்கிட்டு இருந்தது. இப்போ ப்ரொடக்ஷன் கிட்ட பேசி அந்த சீனை நீக்கிட்டு தான் மூவி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனுடைய ஆக்டிங்கில் மூவி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸோடு தான் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் விஜய் ஆண்டனுடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ் ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகலை. அவருடைய நானாக இருக்கட்டும், சலீமா இருக்கட்டும், பிச்சைக்காரனுடைய முதல் பக்கமாக இருக்கட்டும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து பெரிய ரெஸ்பான்ஸோட மூவியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ அந்தளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸை எந்த மூவியுமே ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸுக்குள்ள மூவியை வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கமே. புஷ்பாவுடைய 2வது பக்கம் ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வரணும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்துக்கு தள்ளி வச்சுருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோடைய ஃபைனல் எண்ட் ஷூட் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபைனல் ஃபைட் சீன் எல்லாமே இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றப்பால் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 6க்கு கண்டிப்பாக இந்த மூவி தேட்டருக்கு வருன்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. பார்க்கலாம் இந்த டேட்டாவது கன்ஃபார்ம் ஆகி டிசம்பர் 6க்கு இந்த மூவி தேட்டருக்கு வருதானே. பிரபாஸோட ஆக்டிங்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டான மூவிஸை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட்டு ராஜசபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கலான மூவிஸில் இறங்கி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ஏப்ரல் 10, 2025 இந்த மூவி தேட்டருக்கு வரும்ன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாருமே எப்போ தலைவரா லோக்கலாக இறங்கி பார்ப்போன்ற போல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி பிரபாஸுடைய ஆக்டிங்கில் ஒரு நல்ல லோக்கல் தரமான மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ராஜ்சப் அப்படின்னு டைட்டிலை வச்சு ஏற்கனவே இந்த மூவிலேருந்து போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டேட் வரைக்குமே இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு.